திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதல் ஜோடிக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதல் திருமணம் செய்து வைத்த ஜோடியின் பெண் வீட்டார்கள் தற்போது அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். அங்குள்ள கள நிலவரம் என்ன? சக்தி, திருநெல்வேலி மாநகர் ரெட்டியார்பட்டி பகுதியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்சி அலுவலகத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மதன் மற்றும் உதயதட்சிணா என்ற இரு சமூகத்தைச் சேர்ந்த இருவர் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதனால் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்கு நேற்று சாதி மறுப்பு திருமணமானது இங்கு செய்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாதி மறுப்பு செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பெண்ணின் வீட்டாருக்கு ஜாதி மறுப்பு செய்யப்பட்டதாகவும் பெண் இங்கு இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து பெண் வீட்டார்கள் 2 கார்களில் 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்து இங்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அழைத்து செல்ல வேண்டும் என பல்வேறு முறை வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்கு அனுமதி மறுக்கவில்லை. தொடர்ந்து அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு இருக்கிற கதவுகளை உடைத்துக் கொண்டு அத்துமீறி அந்த அலுவலகத்துக்கு நுழைந்திருக்கிறார்கள். அங்கு அலுவலகத்துக்கு நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள், இருக்கைகள், டேபிள், சேர் உள்ளிட்ட பகுதிகளில் அடித்து நொறுக்கிய ரகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகி சிலரையும் தாக்கியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அலுவலகமே சூறையாடப்பட்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கே பலமுறை ஏற்கனவே இவர்கள் இங்கே சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் பாளையங்கோட்டையில் இருந்து 2 காவல்துறையினர் இங்கே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினரையும் தள்ளி விட்டுவிட்டு அவர்கள் அந்த கும்பல் சரமரியாக ரகளை செய்திருக்கிறார்கள். இதனால் அங்கு இருக்கக்கூடிய அலுவலகம் முழுமையாகவே சேதமடைந்திருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அலுவலகத்தின் இருக்கைகள், சேர், கண்ணாடிகள், கதவுகள் என முழுமையாகவே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. முழுவதும் ஆங்காங்கே கண்ணாடிகள் சேர்ந்து கிடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இங்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் தங்களுடைய பெண்ணை தங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் மேஜர் என்பதால் இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருப்பதால் அவர்கள் அனுப்ப இயலாது. எதுவாக இருந்தாலும் காவல் நிலையம் சென்று பேசலாம். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். காதல் ஜோடிக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் கம்யூனிஸ்ட் அலுவலகமே சூறையாடப்பட்டிருக்கிறதே, என்ன கூற விரும்புறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு காதல் தம்பதிகள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு அவங்களுடைய சொந்த வீட்டுல ஒத்துக்காம தகராறு பண்ண போது அவங்க பாதுகாப்பு தேடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல அவங்களுக்கு திருமணம் செஞ்சு இன்னைக்கு ஒரு பதிவு திருமணம் செய்வதற்காக ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காவல்துறைக்கும் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போய் பதிவு பண்ண நேரத்துல அங்க எல்லா இடத்துலயும் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் கூட்டமா நின்று தகராறு பண்ற நிலைமை ஏற்பட்டு இவங்க போய் இன்னைக்கு பதிவு பண்ண முடியல. இந்த சூழ்நிலையே இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் கட்சி ஆபீஸ்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க அந்த கும்பல் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ள பூந்து அலுவலகத்தை கடுமையா உடைச்சு சேதாரப்படுத்தி அங்க இருக்கிற ஊழியர்களை எல்லாம் தாக்குவதற்கு முனைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய கண்டனத்துக்குரியது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே காவல்துறையில புகார் கொடுத்து காவல்துறை அங்க இருக்காங்க. காவல்துறை இருக்கிற போதே அந்த கும்பல் அலுவலகத்தை தாக்குற போது காவல்துறையை தடுக்கவோ வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. காவல்துறை இந்த போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்போ உடனடியா செயலாளர் நாங்க இங்க மாநில காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு முறையிடலாம் இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு போக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ந்து சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய இப்படிப்பட்டவங்களை தொடர்ந்து படுகொலை செய்வது, அந்த பெண்ணினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அல்லது பையனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற இப்படிப்பட்ட தொடர்ந்து படுகொலைகள்ல பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஏன் அந்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இவ்வளவு மெத்தனமா இருக்குங்கிறது எங்களுக்கு புரியல. அது திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளேயே ஒரு கும்பல் பூந்து அலுவலகத்தை அட்டாக் பண்ற போது காவல்துறை அங்க இருக்கிற போது ஏன் அந்த காவல்துறை இவ்வளவு மெத்தனமா இருக்காங்கிறது ரொம்ப
ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆகவே இந்த காவல்துறை இந்த போக்கு என்னன்னா, பல உயிர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 6 மாச காலத்துல ஏராளமான படுகொலைகள் நடந்திருக்கிற மாவட்டமா அந்த மாவட்டம் இருக்கு. குறிப்பா எல்லாமே சாதிய படுகொலை, பட்டியலின மக்களை பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற படுகொலை போன்ற இப்படியான ஒரு வன்முறை வெறியாட்டம் அங்க வந்து சாதிய ஆணவ வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்து ஆடுது. ஆனா காவல்துறை வெறும் பார்வையாளரா இருக்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இந்த சம்பவத்தை வன்மையா கண்டிக்கிறோம். நிச்சயமா நாங்க வந்து மாநில அளவுல காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு முறையிட இருக்கிறோம். இதை வந்து உடனடியா காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணணும், அவங்க மேல வழக்கு போடணும். எந்த சூழ்நிலையிலும் அந்த காதல் தம்பதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை ஏற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப காவல்துறைக்கு வலியுறுத்துறாரு. எவ்வளவு வலியுறுத்தினாலும் காவல்துறை தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்பது ரொம்ப வருத்தமா இருக்குங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன். தொடர்ந்து நெல்லை செய்தியாளர் மருதுவிடம் பேசலாம். மருது, தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்ட நிலையில் அங்கு காவலர்கள் குவிந்திருப்பதை காண முடிகிறது. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த நபர்கள் அனைவரையும் தற்போது கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலின் போது சம்பவ இடத்தில் இருந்த நிர்வாகி நம்முடைய இருக்கிற கேட்கலாம். வணக்கம். இந்த நிகழ்வு எப்படி அரங்கேறிச்சு, அதை பத்தி நேற்றைய தினம் வந்து அருந்ததிய வகுப்பை சார்ந்த பையனும் இல்லத்து பிள்ளை வகுப்பை சார்ந்த ஒரு பொண்ணும், அவங்க 2 பேரும் 6 வருடங்களாக நாங்க விரும்புறோம், எங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு இங்க வந்து சொன்னாங்க. சொன்னதுனால நாங்க எங்க கட்சி மாவட்ட செயலாளர் தலைமை தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு தகவல் வந்ததுனால நாங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில அந்த திருமணத்தை நடத்தி வச்சோம். இன்றைய அதுக்கு மறுநாளே பந்தல்ராஜா தலைமையிலான டீம் அவருடைய தூண்டுதல் பேர்ல சிலுவை சின்னத்துரையினுடைய அண்ணன் மற்றும் பொன்னங்குறிச்சி ராஜேந்திரன் தலைமையில இப்படியெல்லாம் ஒரு அங்கங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரையா தேடுவதாகவும் இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதாகவும், பையனுடைய குடும்பத்தாரை கீழ்சாதி பையனை ஆதரவு கொடுக்கறீங்களா, இந்த அருந்ததி இப்படிப்பட்ட பையனுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுப்பீங்களான்னு சொல்லியே போய் தேடுனதுனால நாங்க வந்து இன்னைக்கு வாய்மொழியாக காவல் ஆணையாளரிடம் ஒரு புகார் கொடுத்தோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுடைய அலுவலகத்தை வந்து தகராறு பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில ஒரு 2 போலீஸை முதல்ல அனுப்பியிருந்தாங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு மணி நேரத்திலேயே ஒரு 25 பேர் பந்தல்ராஜா தலைமையில அந்த பொண்ணுடைய அண்ணன், அப்பா, அம்மா, அக்கா, பெரியம்மா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அனைவருமா சேர்ந்து ஸ்ரீவை சின்னத்துரையினுடைய அண்ணன் எல்லாருமா சேர்ந்து ஒரு 25 பேர் கொண்ட கும்பல் வந்து நேரடியாக அலுவலகத்துக்குள்ள புகுந்து இங்க இருந்தவங்களை தாக்கிட்டு அலுவலகத்தை பூரா உடைச்சி ரொம்ப மிக கேவலமான முறையில பேசி சின்னச்சாதி பயலுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற அளவுக்கெல்லாம் பேசி ரொம்ப தகராறு பண்ணி பெண்ணுன்னு பார்க்காம ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால பேசி தாக்குதலை நிகழ்த்திட்டு போயிருக்கிறாங்க. நாங்க உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் சொன்னோம். காவல்துறை வந்து இப்ப வந்து நாங்க 3 கார்ல வந்தாங்க, 3 சைலோ காரு, 3 காரையும் வந்து கைது பண்ணணும், சம்பந்தப்பட்ட அனைவரையும் ரிமாண்ட் பண்ணணும். இதுதான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்த நிலையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார்கள் அந்த கட்சியின் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடி இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மருது.